நேற்று சஞ்சு சாம்சன் ஆடினதை வந்து நம்ம ஒரு நாக்குன்னு சொல்லக்கூடாது, ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் சேசிங்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓப்பனிங் வந்து பிச் வந்து டியூ வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக தான் இருந்துச்சு. அன்ஃபேவரபுளானால் ஃபஸ்ட்டு ஒரு 6-7 பால் கொஞ்சம் நின்று வந்துச்சு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ சஞ்சு சாம்சனு அபிஷேக் சர்மா வந்து அப்படியே அபிஷேக் சர்மாவையும் இசான் கிசானையும் சாம்சனையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் சென்ஸோட டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது ஹிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் பவர் பிளே முடிகிறப்ப இல்லை டோட்டலாக சொல்லணும்னா 24 பால்ஸ்லேயே சம்திங் 50 அடிச்சிருந்தா 204 ஸ்ட்ரைக் ரேட்டில் 50 அடிக்கிறாரு. அவர் நினச்சிருந்தா அப்படியே மேலும் 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 6-4 இந்த மாதிரி அடிச்சுட்டு போயினே இருந்திருக்கலாம். இதுதான் அபிஷேக்காக இருக்கட்டும் இசான் கிசானாக இருக்கட்டும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் அவர் 50 அடித்த அடுத்த 2 பாலையும் நோட் பண்ணுங்கள், டிஃபென்ஸ் ஆடி இருப்பார். ஏன்னா அவர் வந்து அதுக்கு செலப்ரேட் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமும் அவர் ஒரு செகண்ட் வந்து அவரோட தாட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவார். நம்ம இதுக்கு மேலே த்ரோ பண்ணக்கூடாது, நம்ம ஆஃப் வே டீம் எடுத்துன்னு போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம கடைசி வரைக்கும் நின்னா முடிச்சு தந்துடலான்னு. ஸோ அங்கேருந்து அவர் என்ன பண்ணார்னா காஷியஸாக அவர் ஒரு எஃபர்ட் எடுக்க ஆரம்பித்தார். 6 அடிக்க போகிறதில்ல, நான் கேப் பிக் பண்ணி சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ஃபோர்ஸ் மட்டும்தான் அடிக்க போகிறேன், நான் வந்து ஒரு 2 ஆக்குப்பை பண்ண போகிறேன், என்ன ஆனாலும் நான் அவுட் ஆக போகிறதில்ல. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அன்ரிலையபிள், எல்லாருமே பிளைண்ட் ஸ்லாகர்ஸ், இப்போ எல்லாரும் அவுட் ஆகி கொலாப்ஸ் ஆனால் கூட நான் ஒரு எண்டில் முடிச்சு தர போகிறேன்ற ஒரு மைண்ட் செட் அவர்கிட்ட இருந்துச்சு. அதே அபிஷேக்காக இருக்கட்டும் இசான் கிசானாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அபிஷேக்லேருந்து அபிஷேக் காமன் சென்ஸுன்றது எங்கே இருக்குன்னு தான் தெரியல. அந்த ஓவரில் சஞ்சு சாம்சன் வந்து 10 ரன்னோ 14 ரன்னோ அடிச்சிருப்பார். ஆல்ரெடி ஒரு 6 ஒரு 4 2 4 வந்துருச்சு. இவருக்கும் ஒரு மிஸ்ஃபீல்டில் ஒரு 4 போயிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு அக்யூரேட்டாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமும் நீ எதுக்குப்பா சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாமல் நீ அதுக்கு மேலே எதுக்குப்பா ஸ்லாக் பண்ணுற? அங்கே ஃபீல்டர் வச்சுருக்கானுங்க, நீ அங்கே தான் அடிக்கணும்னு அவனுங்க அக்கீல் ஹுசைன் எடுத்துன்னு வந்து உன்னுடைய ஆஃப் ஸ்டெம்ப் லெக் ஸ்டெம்பில் டார்கெட் பண்ணி போடுறானுங்க ஃபுல்லராக, நீயும் கைக்கே அடிச்சுட்டு போகிற. அதான் நான் சொல்கிறேன் காமன் சென்ஸ். அதுக்கப்புறம் இசான் கிசான், நீ லெக் சைடில் தான்ப்பா அடிக்கிற, எல்லாருக்குமே அது தெரியுது, அதை ஏன் மாற்ற மாட்டேன்ற? நீ ஏன் 4th ஸ்டெம்பு 5th ஸ்டெம்பெல்லாம் வாங்கி லெக் சைடில் அடிக்கிறாங்க? ஃபீல்டர் கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் நீ ஃப்ளிக் அடிக்கணும்னு. கரெக்டாக இசான் கிசானும் அங்கேயே ஃப்ளிக் அடிக்கிறாரு. எனக்கு சீரியஸாக அதான் புரியல. இங்கே தான் சாம்சன் பாருங்கள், சாம்சனுக்கு அவங்க வந்து ஷார்ட் பால் அட்டாக் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனால் சாம்சன் வந்து டேக் ஆன் பண்ணல. பொதுவாக சாம்சன் வந்து ஷார்ட் பால் போடுறப்போ கம்பல்சிவ் புல்லர். சாம்சன் வந்து கம்பல்சிவ் புல்லர்னால் எப்படின்னா ஷார்ட்டாக வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணிவிடுவார், அதாவது 6 அடிக்க தான் போவார். ரோஹித் சர்மா கம்பல்சிவ் புல்லர்னு சொல்ல முடியாது, ஆனால் ரோஹித் மாதிரி அவரோட சாம்சனுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது, ஆனால் அவரோட ஸ்ட்ரென்த்து புல் ஷாட்டு, அதே நேரம் அவர் வீக்னஸும் புல் ஷாட்டாக தான் இருந்திருக்கு. ஆனால் சாம்சன் வந்து காஷியஸாக என்ன பண்ணார்னா, நான் இன்றைக்கி எந்த தப்புமே பண்ண போகிறதில்ல, நீ எனக்கு இங்கே ட்ராப் வச்சுருக்கேன், எனக்கு ஆப்வியஸாக தெரியுது, நான் அதனால் அந்த ட்ராப்பை நான் ஃபாலோ ஆக மாட்டேன்னு. ஸோ இது காமன் சென்ஸ். அடுத்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறது. ஆஃப்டர் 50 அவர் ஒரு மாஸ்டர் கிளாஸ், அடுத்த 47 ரன்ஸுக்கு அவர் பண்ண மாஸ்டர் கிளாஸை இப்போ சூரியகுமார் யாதவோட கம்பேர் பண்ணோம். நான் வந்து ஆங்கர் பண்ணுறேன், இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறேன்னு ஒரு ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு போனார். 13 பாலோ 14 பாலோ ஆடி 17 18 இன்டென்ட் இல்லை, ஹிட் மீ பால் காலில் அழகாக போடுறானுங்க, அது ஃப்ளிக்கு கூட அடிக்க மாட்டேன்றார், அப்படியே தட்டி தட்டி தட்டி. நீங்கள் இன்னும் இது ஆங்கர்ன்னு நம்பினீங்கன்னா நீங்கள் சத்தியமாக கிரிக்கெட்டே பார்க்கல. ஏன்னா இது ஆங்கர் கிடையாது. ஆங்கர் பேட்டர்னா இப்போ ஒரு ஃபுல் டாஸோ இல்லை ஒரு ஹிட் மீ பால் வந்தால் அவங்க 4 அட்லீஸ்ட் 6 அடிக்கலைனாலும் ரிஸ்க் இல்லாமல் 4 அடிக்க பார்ப்பாங்க, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண மாட்டாங்க. சூரியகுமார் யாதவ் பண்ணுறது ஸ்டாட் பேட். சூரியகுமார் வந்து 1 இயராக ரன் அடிக்கலை. இப்போ வந்து என்னென்னா இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் டீம் டிரான்சிஷன் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா தூக்கிடுவாங்கன்ற பயத்தில் எப்படியாச்சும் பொசிஷனையும் கேப்டன்சியும் காப்பாற்றிக்கணும்னு ஏதோ ட்ரை பண்ண இருக்கார் உட்காந்துன்னு. அதுதான் உண்மை. இவ்வளோ நாள் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு பேசினார். ஏன் இப்போ இவர் மட்டும் நம்பர் 4லேயே தான் வருவாரா? இவருக்கு மட்டும் ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டிங் பொசிஷன், மற்றவங்களுக்குலாம் ஒரு பேட்டிங் பொசிஷன் கிடையாது. அப்புறம் என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி 1 இயராக என்னத்துக்கு அந்த ட்ராமாலாம் பண்ணாங்கன்னு தெரில. ஸோ இப்போ சாம்சன் அதே பீரியடில் என்ன பண்ணாருன்னா அழகாக கேப்பு, ஒரு பால் கூட ஓவர் ஹிட்டோ இல்லை தூக்கி 6 அடிக்கணும்னு பவரோ பண்ணல, அழகாக கேப்பில் தட்டி 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 4 எத்தனை 4 அவர் கேப்லேயே அடிச்சாருன்னு பார்க்கணும். ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட்டு அழகாக ஆடினார், எல்லாமே ரொம்ப அழகாக ஆடினார், எல்லா ஷாட்டுமே. இதுதான் நான் சொல்கிறேன் டிஃப்ரென்ஸு. சூரியகுமார் யாதவால் கேப்பு கூட பிக் பண்ண முடியல, இஸ் டேக்கிங் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸு. இப்போ சூரியகுமார் யாதவ் மட்டும் இன்னும் ஒரு 20 பால்ஸ் ஆடி இருந்தால் நான் எழுதி தரேன். சஞ்சு சாம்சன் மேலே ப்ரெஷர் ஆகி சஞ்சு சாம்சன் அந்த ஒரு பிளான் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா, எல்லாமே பிரேக் ஆகிருக்கும். அங்கே திலக் வந்து ஏதோ லக்கிலி 2-3 மிஸ்ஃபீல்டில் பவுண்ட்ரி
அது நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் தப்பு. நீங்கள் ஃபீல்டிங் ஒழுங்காக பண்ணலன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். மொத்தம் 4 பவுண்டரி அவங்க மிஸ்ஃபீல்ட்லேயே விட்டாங்க. நீங்கள் ஒரு பவுண்டரி ஒரு மிஸ்ஃபீல்ட்லேயே 4 பவுண்டரி 5 பவுண்டரி விடுறீங்கன்றப்போ உங்களால் ஜெயிக்க முடியாது. ஒரு ரன் போக வேண்டிய இடத்துல நீங்கள் 3 எக்ஸ்ட்ரா ரன்ஸ் தந்திருக்கீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ரன் போக வேண்டிய இடத்துலனா நீங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4-5 மிஸ்ஃபீல்ட் பண்ணாங்க. ஸோ லிட்ரலி இது கன்சிடர் 15 ரன்ஸ் சும்மா ஃபீல்டில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வைடி அக்கரன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்து 10 எக்ஸ்ட்ரா போட்டாங்க. ஸோ நீங்கள் 10 எக்ஸ்ட்ரா போட்டது இந்த 15 ரன், இந்த 25 ரன் தான் எண்ட் ஆஃப் த டேல டிஃப்ரென்ஸாக மாறுச்சு. ஏன்னா நீங்கள் கடைசியில் அந்த 25 ரன் உங்களுக்கு ரொம்ப குரூஷியலாக தான் போச்சு. ஏன்னா கடைசி ஒரு வரைக்கும் தான் மேட்ச் போய் தான் போச்சு. கடைசி 3-4 பால்குள்ளே தான் முடிஞ்சு மேட்ச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த போத் த சைட். சஞ்சு சாம்சன் மட்டும் நேற்று 50 அடிச்சிட்டா, நான் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் 50 அடிச்சிட்டேன், இன்னும் நான் 10 பால் ஒரு 20 ரன் அடிச்சுட்டு நான் அவுட் ஆகணும்னு நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக டீம் கொலாப்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த யாருமே ரிலேபிள் இல்லை, யாருக்குமே மாட்டவும் இல்லை. திலக் வந்து அடித்தார். ஏன் அடித்தாருன்னா மிஸ்ஃபீல்டை தாண்டி சஞ்சு சாம்சன் ஒரு எண்டில் இருக்காருன்றதுனால தான் அவர் சுற்றினார். இல்லைன்னா ஐயோ ப்ரெஷர் சுச்சுவேஷன் மாதிரி அவரே ஒரு சுச்சுவேஷன் எப்பயும் போல் க்ரியேட் பண்ணி அவர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் போயிட்டு போயிரு. இங்கே தான் சஞ்சு சாம்சனோட இதனால தான் நான் மாஸ்டர் கிளாஸ்ன்றேன். அவர் அது வரைக்கும் 6 அடிக்கல. கடைசி அவருக்கு செஞ்சுரி அடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அவர் நினச்சா ஹார்திக் பாண்டியா வந்து எப்பயுமே தெரியும் யாருக்கும் மைல் ஸ்டோன் அடிக்க விட மாட்டார்னு. ஸோ 18 ரன்ஸ் தான் இருந்துச்சு. இவருக்கு செஞ்சுரிக்கு 18 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. நினச்சிருந்தா யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நான் இவ்வளோ நல்ல நாக் ஆடி இருக்கேன், நான் அந்த 18 ரன்ஸ் அடிச்சாகணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்பரேட் ஆவாங்க. சிங்கிள் எடுக்க சிங்கிளை டபுளாக மாட்டுறது, லாஸ்ட் பாலில் சிங்கிள் எடுக்கிறது, சம்மந்தெல்லாம் 6-4 அடிக்க போகிறது. ஆனால் சஞ்சு என்ன பண்ணாருன்னா எனக்கு 100 தேவை இல்லை, எனக்கு என் டீம் ஜெயிக்கணும், நான் செமிஸ் போகணும். என்ன பண்ணாருன்னா நீ அடி, நான் வந்தேன்னா நான் வந்து கேப் பிக் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கரெக்டாக டூபியை 2-4 அடித்தார். அதுக்கப்புறம் 6 கரெக்டாக மேட்ச் முடிச்சிட்டாரு. ஸோ இதான் நான் சொல்கிறேன் பிளானிங். அவர் நினச்சா செஞ்சுரிக்கு போய் அவர் அவுட் ஆகிருந்தாருன்னா சொல்ல முடியாது. கடைசியில் மேட்ச் எப்படி வேணாலும் டேர்ன் ஆகிருக்கலாம். ஏன்னா கடைசி வரைக்குமே மேட்ச்சில் உயிர் இருந்துச்சு. கடைசி 2 பால் வரைக்குமே மேட்ச்சில் உயிர் இருந்துச்சு. அந்த 7 ரன் தேவைப்படுறப்ப தூபே வந்து அந்த 2-4 அடிக்கிற வரைக்குமே மேட்ச் வந்து 2 சைடுமே தான் போயிடுச்சு. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சாம்சன் நேற்று ஜெயிச்சாங்கன்னா 100% ரீசன் வந்து சாம்சன் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இந்த மனுஷனை போய் இவ்வளோ நாள் பெஞ்ச் வேறு பண்ணானுங்க. இன்றைக்கி வெக்கமே இல்லாமல் வந்து சூரியகுமாரும் கம்பீரும் மாற்றி நான் தான் பேக் பண்ணேன்னு கிரெடிட்ஸ் வேறு எடுத்துக்கிறானுங்க. 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மார்க் பண்ணுறது, மிடில் மேட்ச்சில் வந்து கீப்பிங் க்ளவுஸை கழட்டி இசான் கிட்ட தாண்டுறது, இவன்லாம் அன்ஃபிட், இவன் இன்ஃபீரியர் டு திலக், இன்ஃபீரியர் டு அபிஷேக்லாம் பேசணும். இப்போ பேசுங்கடா வந்து எல்லாம் என்னன்றானு, வாவ் ஐ நோ சாம்சன் வில் பெர்ஃபார்ம், ஐ பேக் டிமான்றானுங்க. வெக்கமாகவே இருக்காதாடா இவனுங்களுக்கெல்லாம். இவனுங்களாம் என்னென்னு கோச்சு கேப்டனாக இருக்கானுங்கன்னு தான் எனக்கு தெரியல.